ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாளே ஆயிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் தோட்டத்தில் வந்து நான் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு வந்து டயர்டாக இருந்தது, அப்படியே முடியல. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ கூட எடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து இந்த கார்டனில் நம்ம இப்போது என்ன போட்டிருக்கோன்னு ஒரு பார்வை நீங்களும் பார்த்துடுங்க. கீரை வந்து ஒரு 6-5 கீரை வரைக்கும் போட்டிருக்கிறோம். அதான் பாலக்கீரை, புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி, அப்புறம் வந்து இந்த அரைக்கீரை, நெக்ஸ்ட் வந்து பாலக்கீரை வந்து ரெண்டு விதமான பாலக்கீரையும் நம்ம போட்டிருக்கிறோம். இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒரு 2 ஹார்வெஸ்ட் இருக்குது. அவரைக்காய் கொஞ்சம், அப்படியே பாவக்காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இது வந்து எப்பயோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து உங்கள்கிட்ட வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு காட்டணுனுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாவக்காவும் கொஞ்சம் பழுத்திச்சு. அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணி என்னென்னா இந்த தோட்டத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாமே நான் தான் என் கையோட வந்து நான் தான் செய்கிறதுனால எனக்கு வந்து எவ்வளோவா டைம் இருக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் இருந்தால் அது வேறு இருக்கும். இல்லை நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன் ப்ரெசண்ட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகவே போகுது. ஆனால் வந்து இந்த அவரைக்காய் மட்டும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. என்னென்னா நிறையவே வருது காய். அது வந்து செடி கூட பெருசாகாமல் அங்கங்கேயே வளருது. செடி நம்ம வந்து இது தொடியில் கூட க்ரோ பண்ணலாம் போல். மேலே நான் என்ன நினச்சேன்னா இப்படி போடுறதுக்கு காரணமே மேலே போய் பறக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டேன். ஆனால் வந்து இந்த சீடு பறக்கலை, அப்படியே இருந்தது. கீழேயே வந்து நிறைய வந்து காயெல்லாம் வந்துருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் வந்து இங்கே வந்து சோளம் போட்டோம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம டெரஸ் கார்டன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அங்கேயும் போட்டோம், இங்கேயும் போட்டோம். நல்லதாக வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து கத்திரிக்காயும் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கத்திரிக்காய் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது வந்து பாலக்கீரை போட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாலக்கீரை. இந்த வெண்டைக்காய் வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சீடு தான். அதான் கொஞ்சம் முள்ளாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் வெள்ளை வெண்டைக்காய். இது வந்து அவ்வளோ க்ரீனாக இருக்காது, வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் வந்து காரக்குழம்பு வச்சா அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி இருக்குது. பொன்னாங்கண்ணி இப்போது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. என்னென்னா அப்போ நம்ம எப்போ சமைக்க போகிறோமோ அப்போது கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்தாங்க சொன்னேன் இல்லையா, பாவக்காய் வந்து பழுத்திச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி உங்களுக்கு காட்டணும். உங்கள்கிட்ட வந்து நம்ம என்னென்ன வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காயும் பழுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். என்னோடய கஷ்டத்துக்காகாச்சும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னென்னா கார்டன் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது வந்து நல்லா ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டே போகணும். கார்டன் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இருந்தாவே கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு செடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பாவக்காய் மட்டும் நல்லா பெருசாகவே வருது. அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து பாவக்காய் வந்து நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது. நடுவில் வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்டி கூட கட் பண்ணிட்டோம். என்னென்னா அது வந்து பழுத்துடுது. ஸோ அதனால் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சின்ன காயிலவே பழுத்துச்சு. அதனால் இதுவும் கட் பண்ணிட்டேன். இந்தாங்க இதுதான் ஹார்வெஸ்ட். இன்றைக்கி நல்லாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னும் போக நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஹார்வெஸ்ட் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா நான் வந்து இன்னும் நல்லாவே பண்ணுவேன். அதனால் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொடுங்க. நான் வந்து இன்னும் உங்களுக்கு எப்படி கார்டனிங் பண்ணணும், என்னென்ன நம்ம கேரிங் எடுக்கணும் அதெல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்.
அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் வந்து இன்னும் நல்லா கார்டனிங் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தோணுது. என்கரேஜ்மெண்ட் இருந்தால் அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் வரும். வீடியோ நம்ம செய்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். புளிச்சக்கீரையும் வந்து சீக்கிரமாகவே ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு கார்டன் வந்து இது மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.